வணக்கம் வீண்பெரிய யூடியூப் நண்பர்களே, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உடனுக்குடனே வந்து சேரும். நீங்கள் இன்னும் நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணல அப்படின்னா மஸ்ட்டாக ஜாயின் பண்ணிக்கங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி ஐபிஎல்லோட 24வது மேட்ச்சு ஆர்சிபிக்கும் டிசிக்கு இடையில் நடக்கக்கூடிய மேட்சுக்கான ப்ரெடிக்ஷன் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி எஸ்டர்டே மேட்ச்சுக்கான ரிசல்ட் எப்படி இருந்துச்சு, ஸோ எப்படி கொடுத்துருந்தோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ மெயினாக வந்து சாய் சுதர்சன், ஜெய்ஸ்வால், கில், ஸோ இந்த மாதிரியான பிளேயர்ஸை கேப்டன் கொடுத்துருந்தோம். ஸோ அதில் சாய் சுதர்சன் கேப்டன் அப்படிங்கிறது வந்திருந்தது. ஸோ பேட்டிங் கேட்டகரியை சார்ந்து இருக்கக்கூடிய பிளேயர்ஸை நம்ம கேப்டனாக கொடுத்துருந்தோம். ஸோ அது சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. தொடர்ச்சியாக அதே மாதிரி ட்ரை பண்ணுவோம். கேப்டன் ஆப்ஷன்ஸை கொஞ்சம் குறைவாக வச்சு ட்ரை பண்ணுவோம் பெட்டராக. ஸோ முடிஞ்ச வரைக்கும் அனலைஸ் பண்ணி அந்த மாதிரி கொடுக்க பார்க்குறேன். ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க. வீடியோ சரியாக இருக்கும், உங்களுக்கு பீஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா மற்ற நண்பர்களுக்கும் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். எல்லாருமே ஒரு லைக் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள், அது எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வாங்க இன்றைக்கி வீடியோ கொடுக்கலாம். ஸோ ஆர்சிபி டிசி 24வது மேட்ச்சு லெவல்ஸை பொறுத்த வரைக்கும் ஆர்சிபி இப்போ கொஞ்சம் சேஞ்சஸை குறைச்சிட்டு விளையாட பார்க்குறாங்க. ஸோ அதனால் சேம் லெவல் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்ப்பு படிக்கலுக்கும் சுயேஷ் சர்மாக்கும். ஸோ இந்த சுயேஷ் சர்மா மட்டும் எப்படி சேஞ்சஸ் ஆகலாம் அப்படின்னா, ஸோ அந்த அன்னைக்கான கண்டிஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி சேஞ்சஸ் பண்ண வாய்ப்பு இருக்கும். ஸோ சின்னசாமி ஸ்டேடியம் சில நேரத்தில் ட்ராக்கை பேஸ் பண்ணி கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆகிற மாதிரி ஆப்பிச்சுகளாக இருந்துச்சு அப்படின்னா சுயேஷ் சர்மா மாதிரி ஸ்பின்னர்ஸ் வருவார். ஸோ பாஸ்ட்டுக்கு எடுக்கணும்னா ஆர் சலாம் உள்ளே கொண்டு வர வாய்ப்பு இருக்கும். ஸோ இது மட்டும் சேஞ்சஸ் இருக்கும். இன்ஃபேக்ட் பிளேயர் லிஸ்ட்டு தான். ஸோ அதனால் இன்ஃபேக்ட் பிளேயரை நம்ம எடுக்காமல் தான் இந்த மேட்ச்சுக்கு ப்ரிடிக்ட் பண்ணுறோம். படிக்கல தான் உள்ளே வச்சுருக்கோம். அன் டைம் இந்த ஒரு சேஞ்சு மட்டும் நம்ம பண்ணிக்கலாம். ஸோ அது பெருசாக ப்ரிடிக்ஷனுக்குள்ளே எஃபெக்ட் பண்ணுவானா பண்ணாத மாதிரி தான் இருக்குது. ஸோ அதே போல் டிசியை பொறுத்த வரைக்கும் அன்எக்ஸ்பெக்டட் சேஞ்சு தான். இப்போ லாஸ்ட்டு மேட்ச்சே பார்த்திங்கன்னா ஃபாப் டு +C ரிமூவ் பண்ணிவிட்டு ப்ளே பண்ணாங்க. இது ஒரு அன்எக்ஸ்பெக்டட். ஸோ திரும்ப வந்து என்ன மாதிரி பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது ஒரு கேள்வி இருக்குது. ஸோ டிசி சைடு லெவல்ஸில் மாற்றங்கள் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ லாஸ்ட்டு மேட்ச் எதுக்காக இந்த சேஞ்ச் பண்ணாங்க அப்படின்னு சொன்னால் ஜெயபிராசர், மிச்சில் ஸ்டார்க்கு, ஸ்டப்ஸ், ஸோ இப்படி தான் போனாங்க. ஸோ இது என்ன ரீசன் அப்படின்ட்டு ஸோ இம்பேக்ட் பிளேயர் லிஸ்ட்டில் கூட ஃபாஃபை வந்து உள்ளே வைக்கலை. மேபி கொஞ்சம் அதுக்கு முன்னாடி மேட்ச் நல்ல பர்ஃபார்மன்ஸ், ரெஸ்ட் இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி கூட டிசி இதை ட்ரை பண்ணியிருக்கலாம். ஏன்னா டாப் ஆஃப் தி டேபிள், ஸோ வின் பண்ணிடுவோம் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட்டில் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இவர் இந்த மேட்ச் உள்ளே கொண்டு வரலாம். நம்ம இல்லாமல் தான் எடுத்திருக்கோம். கொண்டு வந்தாலும் டேபிளில் பெரிய அளவில் எஃபெக்ட் பண்ணலை. ஸோ அதனால் அதுவும் ப்ரிடிக்ஷனை பாதிக்க வாய்ப்பில்லை. பட் அவர் வந்தார் அப்படின்னா அவருக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் பார்க்க வேண்டியதாக இருக்கும். ஸோ அதாவது அவர் ட்ரீம் டீம் வர சான்சஸ் இருக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும். ஸோ அது மட்டும் கொஞ்சம் ஒரு பார்த்துக்குங்க. ஸோ அது இல்லாமல் தான் நம்ம எடுத்திருக்கோம் நிறைய நேரங்களில். ஸோ வின்னிங் காம்பினேஷன் அப்படிங்கிறதையும் யோசிப்பாங்களா டிசி அப்படிங்கிற கேள்வி வருது. பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. ஓகே, ஸோ ரெண்டு டீமும் இதே லெவலில் தான் எடுத்துக்கிறோம். இங்கே இன்ஃபேக்ட் பிளேயர் லிஸ்ட்டில் முகேஷ் குமார், சமீர் ரிஸ்வி, ஸோ இந்த ரெண்டு பேர்த்துக்கு இடையில் ஸ்வீப்பாக வாய்ப்பு இருக்குது. ஓகே, வாங்க எனக்கு வீடியோக்குள்ளே போகலாம். ரைட், நம்ம ஒரு விஷயம் சொல்ல, இந்த பேட்டர்ன் பாசிபிலிட்டிஸ் மட்டும் நம்ம வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். ஸோ அப்படிங்கிற விஷயத்த பிளேயர்ஸை நீங்கள் பேஸ் பண்ணுறதுல கொஞ்சம் அதிகமாக பிக் பண்ண வாய்ப்பு இருக்கணும். லாஸ்ட்டு மேட்ச்சை நீங்கள் செக் பண்ணிங்கன்னா பிரித்திஷ் கிருஷ்ணா, ரவி சாய் கிஷோர், ஸோ அந்த ரெண்டு பேர்த்துக்கு இடையில் காம்போ ரஷீத் கானுக்கு என்ன விஷயம் நம்ம சொல்லியிருந்தோமோ அது சொல்லியிருந்தோம். ஸோ அதே போல் தான் ஜிடி சைடு சாய் சுதர்சன், ஸோ அந்த இடத்த நம்ம கொடுத்துருந்தோம். ஸோ லாஸ் ஆகிற டீமில் ஆர்ஆர் லாஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற இடத்துல ஹெட்மயரை நீங்கள் பிக் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்து வரைக்கும் கொடுத்துருந்தோம். ஜிடி சைடு ரெண்டு பிளேயரும் சேர்ந்து நிறைய நேரங்களில் வர்றாங்க, பிரித்திஷ் கிருஷ்ணா, ரவி சாய் கிஷோர், ஸோ இந்த ரெண்டு பேர்த்துக்கு இடையில் சொல்லியிருந்தோம். ஸோ அதுவுமே உங்களுக்கு வந்திருந்தது. அதே போல் ஆர்ச்சர் வந்து வின் ஆகுதுன்னா மஸ்ட்டு, லாஸ் ஆகுதுன்னா அவ்வளோ மஸ்ட்டாக இருக்க மாட்டார் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லியிருந்தோம். ஸோ அவரும் வரலை. ஸோ அதுக்கு பொதுவாக தீக்ஷனா தேஷ்பாண்டே, ஸோ இந்த விஷயங்கள் நடந்திருந்தது. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன இன்புட் என்னால் முடிஞ்ச வரைக்கும் நம்ம கொடுக்குறோம். பெரிய சேஞ்சஸ் இல்லாத போது சரியாக வரும். பெரிய சேஞ்சஸ் மீன்ஸ் வந்து நம்ம ப்ரிடிக்ஷனை பாதிக்காத மாதிரியான ஒரு சேஞ்சஸ் அப்படின்னு இருந்துச்சுன்னா வராது. ஸோ இப்போ நம்ம சொன்ன சுயேஷ் சர்மா, இம்பேக்ட் பிளேயர் லிஸ்ட்டு சுயேஷ் சர்மாவுக்கு பொதுவாக வேறு பிளேயர் வந்தால் ப்ரிடிக்ஷனை பாதிக்குமா
படிக்கல் இம்பேக்ட் பிளேயருக்குள்ளே போனால் ப்ரிடிக்டன் பாதிக்காது. பட் இங்கே வந்து ஃபாஃப் டு பிளஸி உள்ளே கொண்டு வர்றாங்க அப்படின்னா கொஞ்சம் டேபிள் மாறும். ஸோ இப்போ அந்த இடத்துல நம்ம ஸ்டப்ஸை தான் வச்சு பார்க்குறோம். ஸோ டப்ஸும் இருந்து ஃபாஃபும் இருக்க வாய்ப்பு இருக்குது. சமீர் ரிஸ்வி வெளியே போயிட்டு ஃபாஃப், ஸோ இது கூட ஒரு வகையில் பாசிபிலிட்டி அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ இந்த டீமை பொறுத்த வரைக்கும். ஸோ அதனால் இந்த பக்கம் மட்டும் சின்ன மாற்றங்கள் ஏற்படலாம். ஏன்னா உங்களுக்கு ஃபாரின் ஸ்லாட்டை பொறுத்த வரைக்கும் ஜெயபிராசர் 1, டப்ஸ் 2, ஸ்ட்ராக் 3. ஸோ இப்படி தான் மூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு வாய்ப்பு பாசிபிலிட்டி சமீர் ரிஸ்வி கூட இல்லாமல் நேரடியாக ஃபாஃப் உள்ளே வரவும் வாய்ப்பு இருக்கலாம். ஸோ அப்போ வந்து ஏ சர்மா இம்பேக்ட் பிளேயர் லிஸ்ட்டுக்கு போகலாம். ஸோ அல்லது அபிஷேக் போரலையை கூட இம்பேக்ட் லிஸ்ட்டில் வைக்கலாம். ராகுல் இருக்கிறனால விக்கெட் கீப்பிங் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் ஆப்ஷன் டிசி சைடு இருக்குது. ஸோ அந்த ஒரு ரீசன் தான் ஃபாப் வந்தால் மட்டும் ஒரு கணக்கில் வச்சுக்கோங்க. ஸோ அது மட்டும் என்னோடய சஜஷன். ஓகே, ரைட். இப்போ கேட்டகரி பேஸில் யாருக்கெல்லாம் எப்படியெல்லாம் பிக் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம பார்த்துக்கலாம். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு ஆர்சிபி சைடு பார்ப்போம். ஸோ ஆர்சிபி வின் லாஸ் அந்த காம்பினேஷனில் விக்கெட் கீப்பிங் டெஃபினட்டாக ஒரு குழப்பமான விஷயந்தான். ஸோ அந்த டேபிள் இந்த மாதிரி அமையும் போது 4 விக்கெட் கீப்பர் அப்படின்னு வரும்போதும் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக கொடுக்கும் விக்கெட் கீப்பர் செக்ஷனை பொறுத்த வரைக்கும். ஸோ ஒன் சைடு வின்னு அப்படிங்கிற மாதிரி யோசித்தா ஆர்சிபி சால்ட்டையும், லாஸ் அல்லது க்ளோஸ் மேட்ச் அப்படின்னா ஜே சர்மாவையும் பிக் பண்ணுற மாதிரி வரும். ஸோ இது வந்து ஆர்சிபியை பொறுத்து டீம். இந்த விஷயம் சொல்கிறது எப்படின்னா, நீங்கள் ஆர்சிபி ஒன் சைடு வின் பண்ணணும்னு நினச்சிட்டு ஒரு டீம் போடுறீங்கன்னா அதில் சால்ட் மஸ்ட்டு அப்படின்னு புரிஞ்சுக்குங்க. 2 டீமும் ஈக்குவலாக ஃபைட் பண்ணும். அல்லது ஆர்சிபி லாஸ் ஆகும் அப்படின்னா ஜே சர்மாவை நீங்கள் பிக் பண்ண பார்க்கலாம். 2ல் ஏதாவது ஒரு சாய்ஸில். ஸோ இதில் க்ளோஸ் அப்படி லாஸ் ஆகும் அப்படி இது 2க்கும் கட்டாயமாக ஜே சர்மா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் மார்க் வரும். ரீசன் பின்னாடி இருக்குது. ஸோ பேட்டிங் பேஸ் கிரவுண்டுன்னா சால்ட் இல்லாத இடத்த ஜே சர்மா ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அப்படி யோசிக்கணும். இப்போ சால்ட்டு மட்டும் கணக்கில் வச்சுக்கோங்க, வின் பண்ணால் மஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி. அதே போல் தான் ராகுலுக்கும் அபிஷேக் போரலுக்கும் சேம் தியரி தான். ஸோ எப்படி இங்கே சொன்னோமோ அந்த மாதிரி. ஓகேங்களா? பேட்டிங் ட்ராக்காக இருக்கிற பட்சத்தில் இந்த மாதிரி திங்க் பண்ணிக்கலாம். பட் டிசி ஒன் சைடு வின்னு, ஸோ ஈஸியாக வின் அப்படின்னா ராகுல் மஸ்ட்டாக இருப்பார். அபிஷேக் போரல் பேட்டிங் ட்ராக்கு, டிசி லாஸ் அல்லது க்ளோஸ் மேட்ச். ஸோ அந்த இடத்துல நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி பிளேயர். ஸோ ஜே சர்மாவாகட்டும் அபிஷேக் போரல் ஆகட்டும் 2 பேர்த்துக்கும் அதே தான். ஸோ இப்போ பேட்டிங் கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் இப்போ ஆர்சிபி சைடு யோசித்தோம் அப்படின்னா, ஆர்சிபி சைடு யோசிக்கிறோம். ஆர்சிபி வின் அப்படின்னா ஆஸ்யூசுவல் உங்களுக்கு தெரியும் விராட் கோலி. படிக்கலும் லெவலில் இருக்கும்போது இந்த மேட்ச் பட்டிதர் கூட ஃபெயிலாக ஒரு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? அதாவது படிக்கலும் லெவலில் இருக்கிற பட்சத்தில். அப்படி இல்லைன்னா நீங்கள் சாய்ஸில் வரும். ஸோ லாஸ்ட் மேட்செல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கோலியை பிக் பண்ணி பட்டிதரை மிஸ் பண்ணியிருப்போம். பட்டிதரை பிக் பண்ணால் கோலியை மிஸ் பண்ணியிருப்போம். ஸோ 2 பேருமே வந்திருப்பாங்க. இது எந்த இடத்துலனா ஒன் சைடு மேட்ச்சு அப்படிங்கிற இடத்துல வரும். பட் ரியாலிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஸோ லாஸ்ட் மேட்ச் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா சால்ட்டு மிஸ்ஸு. ஓகேங்களா? ஸோ சால்ட், விராட் கோலி, பட்டிதர் லாஸ்ட் மேட்ச் மாதிரியே தான் டாமினேட்டாக வின் பண்ணால் கூட ஒரு பிளேயர் கட் ஆகும். 3ல் ஒரு சாய்ஸ் கட் ஆகும். ஸோ சால்ட்டுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்படி பார்க்கும்போது கோலி, பட்டிதர் அதில் ஒரு ஆள். இது எப்படி ஆர்சிபி டாமினேட்டாக வின் பண்ணும் அப்படிங்கிற இடத்துக்கு நீங்கள் பிக் பண்ண பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ அப்படி புரிஞ்சுக்குங்க. இது 3 பேர்த்தையும் கம்பேர் பண்ணுற மாதிரி வரும். குழப்பிக்க வேண்டாம், தெளிவாக தான் சொல்கிறோம். சால்ட்டை ஒரு சைடு வச்சுட்டு கூட விராட் கோலி, பட்டிதரில் ஒரு பிளேயரை பிக் பண்ணுற மாதிரி வரும். ஸோ இதுவே லாஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற டிம் டேவிட்டுக்கு ஒரு சின்ன வாய்ப்பு இருக்கலாம். பட் ரேரு உங்களுக்கு பேட்டிங் பேஸ் ட்ராக் அல்லது ஃபஸ்ட்டு பேட்டிங் ஆப்ஷன். ஸோ அந்த இடத்துல யூஸ் பண்ணி பார்க்கலாம். ரைட். டிசியை பொறுத்த வரைக்கும் ஸோ ஃபாப் வந்தால் வின் ஆகிற டீமுக்கு ஃபாப் மஸ்ட்டாக இருப்பார். டிசியை பொறுத்த வரைக்கும் ஃபாப் இல்லை அப்படிங்கும்போது ஸ்டப்ஸ் அந்த இடத்த ஃபில் பண்ண வாய்ப்பு இருக்குது. வின் ஆகும்போது. லாஸ் ஆகும்போது உங்களுக்கு ஏ சர்மா அல்லது ஜெயபிராசர். ஸோ இவங்களில் யாராவது ஒருத்தர் உள்ளே வர்ற மாதிரியான வாய்ப்பு இருக்கும். ஸோ இந்த 2 பேருமே லெவலில் இருக்காங்கன்னா ஒரு பிளேயர் உங்களுக்கு மேபி ஒரு கிட்டத்தட்ட 70% ஒரு பிளேயருக்கான வாய்ப்பு இருக்குது. ஏ சர்மாவும் ஜெயபிராசர் மெக்கருக்கும். ஸோ ஒரு பிளேயரை கட்டாயம் பிக் பண்ணிக்கலாம். ஓகே, லாஸ் ஆகிற பட்சத்தில் ஸோ அந்த கணக்கு தான் சொல்லிட்டோம். அடுத்தது ஆல்ரவுண்டர் கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் குனில் பாண்டியா, லிவிங்ஸ்டோனில் ஒரு பிளேயர் மஸ்ட்டு.
ஸோ லாஸ்ட்டு மேட்ச்சே பார்த்திங்கன்னா நம்ம ஒரு கிட்டத்தட்ட ஒரு 60% டீமுக்கு லிவிங்ஸ்டோனையும் ஒரு 40% டீமுக்கும் குர்னல் பாண்டியாவையும் நம்ம பிக் பண்ணியிருந்தோம். ஸோ கடைசி ஒரே ஓவரில் கிட்டத்தட்ட 3 விக்கெட் எடுத்து 4 விக்கெட் எடுத்து குர்னல் பாண்டியா பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டார். ஸோ இது நடக்கும். இந்த சாய்ஸஸ் பிளேயர்ஸ், ஸோ இப்போ சர்மா, ஜேப்ராசர் மெக்கருக்கு என்ன சொன்னோமோ இங்கே தான் நமக்கு நிறைய நேரங்களில் ஃபேண்டசியில் மிஸ் ஆகக்கூடிய விஷயம். ஸோ சேம் டீமில் இன்னும் ஒரு பிக்கு க்ளோன் பண்ணி ஒரு பிக்கு மாற்றிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அமையும். இதை மாற்ற முடியாது. நம்ம ப்ரிடிக்ஷனில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய காம்ப்ளிகேட்டடான ஒரு விஷயம் அப்படின்னா இந்த விஷயந்தான். இதை பார்த்துங்க. ஸோ இது நம்ம கையில் இல்லை. ஆர்சிபி வின் பண்ணுது அப்படிங்கிற இடத்துல லிவிங்ஸ்டோன், குர்னல் பாண்டியாவில் மஸ்ட்டாக ஒரு பிளேயர் உள்ளே வர வாய்ப்பு இருக்கும். ஸோ அப்படி மட்டும்தான் நம்மளால் ப்ரிடிக்ட் பண்ண முடியும். ஓகே, டிசியை பொறுத்த வரைக்கும் வின் ஆகிறாங்க அப்படிங்கிற இடத்துல அக்சர் பட்டேல் மஸ்ட்டு, லாஸ் ஆகிறாங்க அப்படிங்கிற இடத்துல மிஸ் பண்ணிக்கலாம். மேட்ச் க்ளோஸாக போகிற மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சுன்னா நிகாமல் அந்த இடத்துல ஒரு ட்ரம் கார்டு பிக்காக ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? அது டிசிக்கு கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணி ஜெயிப்பாங்க. அந்த மாதிரி இடங்களில் நிகாம் இம்பார்ட்டன்ட் ரோலாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஓகே, பவுலிங் கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு ஆர்சிபி சைடை பார்த்துருவோம். ஸோ ஹேசல்வுட், புவனேஸ்வர் குமார், ஸோ இதில் ஒரு பிளேயர்ஸ் ரொம்ப மஸ்ட்டாக இருப்பாங்க. பெரிய அளவில் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு பிளேயராக வருவாங்க. ஆர்சிபி வின் பண்ணக்கூடிய இடத்துல பெரிய அளவுனா நமக்கு 2 விக்கெட் கன்ஃபார்ம் அப்படின்னால இங்கே பெரிய விஷயம் அப்படிங்கிறது தான் நடக்குது. ஸோ அந்த மாதிரி யோசிச்சுக்கலாம். ஒரு பிளேயர் மஸ்ட்டு. ஸோ ஒன் சைடு மேட்ச்னால் 2 பிளேயரும் பிக் பண்ணுற மாதிரி வரும். ஸோ அதே போல் டிசி சைடு அப்படின்னா இங்கே குல்தீப் யாதவ், மிச்சில் ஸ்ட்ராக், பிச்சு கண்டிஷனை பார்த்துக்கலாம். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி குல்தீப் யாதவ், மிச்சில் ஸ்ட்ராக் ஒரு பிளேயர் நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணுற மாதிரி வாய்ப்பு இருக்குது. அதில் மெயினாக சொல்லணும் அப்படின்னா என்ன சப்போர்ட் பண்ண போகுது, பிச்சு ஃபாஸ்ட் பவுலிங்கா, ஸ்பின்னுக்கா. ஸோ நல்லாவே ஒர்க் ஆகுது பிச்சு போட்டு, அதை கொஞ்சம் கன்சிடர் பண்ணிக்கங்க. ரைட். ஸோ ஒன் சைடு மேட்ச்னால் 2 பேர்த்து கூட ட்ரை பண்ணுறது ஓகேவாக இருக்கும். ஸோ இது 2 சாய்ஸஸ். லாஸ் ஆகிறாங்க, பட் அப்பவும் ஒரு லாஸிங் டீம்லேருந்து ஒரு பவுலர்ஸ் வர்றாங்க அப்படின்னா ஸோ அது உங்களுக்கு ஆல்ரெடி நம்ம எந்த பிளேயர்ஸை மிஸ் பண்ணியிருக்கோமோ அவங்க தான். ஆர்சிபி லாஸ் பண்ணுறதுல யாஸ் தயார் ஒரு பவுலர் வருவாங்க அப்படின்னு ஃபீல் பண்ணால் எடுத்துக்கங்க. அதே போல் இங்கே மோஹித் சர்மாவை நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ அது சிம்பிளாக மிச்சம் இருக்கக்கூடிய பவுலர்ஸ். ஆல்மோஸ்ட் எல்லா பிளேயருக்கான ப்ரெடிக்ஷன் கொடுத்துட்டோம். எங்கெல்லாம் லேக் ஆகுது அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லிட்டோம். பேட்டிங் கேட்டகரியில் சர்மா, ஜேப்ராசர் மெக்காருக்கு அந்த இடத்துலையும், குர்னல் பாண்டியா, லிவிங்ஸ்டோன் அந்த இடத்துலையும் நமக்கு லேக் ஆகும். ஸோ அப்போ டீமை நம்ம எப்படி வடிவமைக்கலாம், ஸோ எந்தெந்த டைப்பில் வடிவமைக்கலாங்கிறதும் ஐடியாவாக கொடுத்துருக்கோம். புரியாதவங்களுக்கு இப்போ ஒரு சின்ன விளக்கமாகவே நம்ம சொல்லலாம். ஸோ அதாவது 3 டைப் 4 டைப்பில் நீங்கள் டீம் மேக் பண்ணுற மாதிரி இருக்கும் மேக்ஸிமம். ஸோ ஆர்சிபி ஒன் சைடு வின், ஆர்சிபி ஈக்குவல் ஃபைட்டாக போகுது மீன்ஸ் கடைசியாக ஈக்குவல் ஃபைட்டில் ஆர்சிபி வின் பண்ணுது. அந்த டாமினேட்டில் நீங்கள் ஒன்று ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ அது வந்து பிளேயர்ஸ் பேஸில் ஆல்மோஸ்ட் ஒன் சைடு வின்னுக்கும் அதுக்கும் பெருசாக மாற்றம் இருக்காது. அதே பிளேயர்களை பிக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு பிளேயர் 2 பிளேயர் மட்டும் டிசி சைடில் மாற்றி வைக்கிற மாதிரி இருக்கும். ஆல்மோஸ்ட் எண்ணிக்கையை கொஞ்சம் ஆர்சிபி சைடு பிளேயர்ஸோட எண்ணிக்கையை மட்டும் குறைக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ இப்போ இது ரெண்டாவது டைப். இந்த 2வது டைப்பில் கேப்டன்ஸை 2 பக்கம் யூஸ் பண்ணுற மாதிரி பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ அப்போது என்ன ஆயிரும், அது கன்வர்ஷன் ஆகுது 2வது டீமுக்கு. ஸோ ஒரு 2 டீம் அப்படின்னு கன்வர்ஸ், கிட்டத்தட்ட 3 டீம் அப்படிங்கிற மாதிரி உருவாகிக்கும். இது ஆர்சிபி சைடு. ஆர்சிபி ஈஸி வின், ஆர்சிபி ஸ்ட்ரகிள் வின், ஆர்சிபி ஸ்ட்ரகிள் லாஸ். ஸோ இந்த டைப்பில் வரும். ஸோ அதே போல் தான் டிசிக்கும், டிசி ஒன் சைடு வின் அப்படிங்கிற மாதிரி ஒரு டீமும், டிசி ஸ்ட்ரகிள் வின் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்ட்ரகிள் பண்ணி வின் பண்ணுற மாதிரி ஒரு டீமும். ஸோ அதே டீமில் வேறு சில சிறிய மாற்றங்கள் பண்ணி நம்ம சொன்ன டீட்டெயில் வச்சு மாற்றம் பண்ணி டிசி ஸ்ட்ரகிள் பண்ணி நல்லா போராடி லாஸ் ஆகிறாங்க. ஸோ இந்த டைப்பில் இருக்கும். ஸோ இதுதான் 6 டீம் அப்படிங்கிறத நாம் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுறோம். ஸோ அப்படி ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ அதை இந்த நம்ம கொடுக்கக்கூடிய ப்ரிடிக்ஷனுக்கான லாஸிக் மினிமம் 6 டீம் யூஸ் பண்ணுறவங்களுக்கு பெட்டராக ரிசல்ட் வர வாய்ப்பு இருக்கும். ஓகே, இப்போ ஃபைனலாக நம்ம கேப்டன் ஆப்ஷன் பார்த்துடலாம். ஸோ டாப் 4 பிக் அது கொஞ்சம் நோட் பண்ணிக்கங்க. கடைசி நேரங்களில் சில நேரத்தில் மாறுது. எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா இப்போ ஃபாஃப் டு பிளெசிஸ் உள்ள வராங்கன்னா மேபி இது ஏதாவது பர்சன்டேஜில் சேஞ்சஸை கொடுக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. நம்ம கொடுக்குறது எல்லாமே இப்போ இருக்கக்கூடிய அமைப்பு. நேற்று மாதிரி பெருசாக மாற்றம் இல்லாத பட்சத்தில் இது சரியாக வர வாய்ப்பு இருக்கும். ஓகேங்களா? ஓகே, இங்கே கேப்டன் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் இன்னொன்று கேப்டன் ஆப்ஷனில் ரொம்ப புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், லாஸ்ட்டு மேட்ச்சு நம்ம சாய் சுதர்சன், கில்லு, ஜெய்ஸ்வால் இவங்க எல்லாமே கேப்டன் ஆப்ஷனில் கொடுத்துருந்தோம். ஸோ
நம்ம யூஸ் பண்ணுறது மினிஜிஎல். ஸோ உங்களுக்கு டெலிகிராமில் கூட போஸ்ட் பண்ணியிருப்போம். ஸோ எஸ்டர்டே வின்னிங்க மினிஜிஎல். ஸோ அதனால் நம்ம சேஃபாக ஜெய்ஸ்வால் கில்லை கூட அந்த டீமில் வச்சுருந்தோம். நீங்கள் ஜிஎல் ட்ரை பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இப்போ கொடுக்கக்கூடிய கேப்டன் ஆப்ஷனில் ஒருத்தர் சக்ஸஸ் பண்ணும்போது இன்னொரு பிளேயர் ஃபெயில் ஆவாங்க. ஸோ நீங்கள் யாரை பிக் பண்ணி கேப்டன் கொடுக்குறீங்களோ இன்னொரு பிளேயரை பிக் பண்ணணும். ஸோ இப்போ கிட்டத்தட்ட இந்த பார்த்திங்கன்னா 6 டீமுக்கான லாஜிக்கில் இந்த ஒரு விஷயம் கூட மிஸ் ஆகலாம். ஸோ இதுக்காக வேணால் நீங்கள் டீமை டைவர்ஷன் பண்ணி போடலாம். ஃபஸ்ட்டு அந்த 6 டீம் லாஜிக் கரெக்டாக உட்காருதான்னு க்ளீனாக செக் பண்ணால் ஸோ அதை நீங்கள் 2-2 கன்வெர்ட் பண்ணி 12 மாற்றலாம். ஸோ அது உங்கள் சாய்ஸு. அவ்வளோ டீம்ஸை நம்ம ப்ளே பண்ண சஜஷன் கொடுக்குறதில்ல, உங்களுடைய விருப்பத்தில் வச்சுக்குவோம். இப்போ கேப்டன் சாய்ஸு கேஎல் ராகுல், பிலிப் சால்ட். ஸோ இந்த 2 பேரும் ரொம்ப ரேர் திங்காக. ஸோ இந்த ஜே சர்மா, அபிஷேக் போரல் வர்றதுக்கு இதில் 2வதுல யாராச்சும் ஒருத்தருக்கு வாய்ப்பு இருக்குமா அப்படின்னு ஒரு கேள்வி. ஸோ நம்ம இங்கே கேப்டன் ஆப்ஷனில் கொடுக்கல. அப்படி மீறி வாய்ப்பு இருந்தால் ஒரு வேளை உங்களுக்கு அந்த மாதிரி அமைய வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல அபிஷேக் போரெல்லாம் வேணால் நீங்கள் ட்ரை பண்ணலாம். இதாவது இது என்ன டைப் டீமுக்கு அப்படின்னா ஸ்ட்ரகிள் வின், ஸ்ட்ரகிள் லாஸ், டிசி அப்படிங்கிற இடத்துக்கு போரெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது எக்ஸ்ட்ராவாக தான் நம்ம ஃபீல் பண்ணி கொடுக்குறோம். ஓகே. ஸோ அடுத்து இந்த 2 பேரும் மெயினாக இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு கேட்டகரி ஆஃப் கேப்டன்சி ஆப்ஷனை நமக்கு கொடுத்துடலாம். இங்கே மிச்சில் ஸ்டார்க், ஹேசல்வுட், குல்தீப் யாதவ், புவனேஸ்வர் குமார். ஸோ இங்கே சேஃப் ஜோனில் இருக்கக்கூடிய இந்த பிளேயர்ஸை தான் கொடுத்துருக்கோம். இது போக இருக்கக்கூடிய அபிஷேக் போரலையும் சொல்லியிருக்கோம். ஜே சர்மாவுக்கு அந்த வாய்ப்பு இருக்குமா அப்படின்னா அது கொஞ்சம் குறைவாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த 6 பிளேயர் என்னுடைய கேப்டன் ஆப்ஷனில் இருக்கக்கூடிய பிளேயர்ஸ். ஸோ வேறு கேட்டகரிக்கு எதுவும் போகாதா, ஆல்ரவுண்டர் கேட்டகரிக்கோ பேட்டிங் கேட்டகரிக்கோ போகாதா, ஸோ அங்கே நல்ல பிளேயர்ஸ் இருக்காங்க அப்படிங்கிற கேள்வி வரும். ஸோ ஃபாப் டூப்ளசி உள்ளே வராரு அப்படின்னா விராட் கோலி ஃபாப்பையும் கேப்டன் ஆப்ஷனில் எடுக்க மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கு பர்சன்டேஜ் வைஸாகவும் டாப் 4 வைஸாகவும் சேஞ்ச் ஆகணும். ஸோ அப்போ தான் அந்த சான்சஸ் இருக்கும். இப்போதைக்கு இந்த 6 பிளேயர் தான் கேப்டன் சாய்ஸ். ஓகேங்களா? ஸோ கன்சிடரபுளாக பார்க்க வேண்டியது விராட் கோலியும் ஃபாப் டூப்ளசியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த டைப்பில் வீடியோ நம்ம கண்டினியூ பண்ணுவோம். இப்போ என்ன இந்த பழைய டைப்பில் வீடியோ கொடுக்க சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. பர்சன்டேஜ் இன்வால்வ் ஆகுதா ஆகலையா அப்படிங்கிற கொஸ்டின் கூட ஒரு நண்பர் கேட்டிருந்தார். ஸோ அதுக்கான சின்ன விஷயம் அப்படின்னா பர்சன்டேஜ் வேலை செய்யுது. பட் பேசிக்காக இப்போ நம்ம சொன்ன அந்த கிரெடிட் பேஸ் அமைப்பிலும் பிளேயர்ஸ் எப்படி பிக் பண்ணலான்னு சொன்ன அமைப்பிலையும் டீமை மேக் பண்ணிக்கிட்டு அந்த டீம் உங்களுக்கு எப்படி பர்சன்டேஜில் உட்காந்துருக்கு அப்படிங்கிற மாதிரி சின்னதாக செக் பண்ணிக்கங்க. ஒரு ட்ரையல் மாதிரி கூட நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். மினிமம் 4 பிளேயர்லேருந்து 5 பிளேயருக்கு லோ பர்சன்டேஜ் பிளேயர்ஸ் உள்ளே வந்திருக்காங்களா, ஒரே மாதிரியான பர்சன்டேஜில் இருக்கக்கூடிய பிளேயர்ஸை நிறையா உள்ளே வச்சுருக்கோமா, ஒரு குறிப்பிட்ட கேட்டகரி. ஸோ ஒரு 25 to 50 எந்த பிளேயரையும் நீங்கள் பிக் பண்ணாமல் இருக்கீங்களா. ஸோ இந்த விஷயத்தை சின்னதாக செக் பண்ணிங்கன்னா இப்போ இதில் ஏதாவது ஒரு மாற்றம் பண்ணணும். ஸோ எந்த இடத்துல மாற்றலாம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பிளேயர்ஸை மாற்றுறதுக்கான ஒரு ஐடியா மட்டும் கிடைக்கும். ஸோ அப்படி தான் பர்சன்டேஜை வச்சுக்கோங்க. பர்சன்டேஜ் உட்கார தான் செய்யும். ஸோ அதை விட இது பெஸ்ட்டாக மினிமம் 8 பிளேயரை நமக்கு கொடுத்தது. ஸோ அதுக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த ஆல்டர்னேட் மட்டும் நீங்கள் பார்க்குற மாதிரி இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.